இது ஈது பெருநாள் அன்னைக்கு எடுத்த மினி விலாக் தாங்க. காலையில் எழுந்த உடனே முந்தின நாள் நைட்டு வச்ச மருதாணி எந்த அளவுக்கு சிவந்திருக்குன்னு பார்ப்பேன். அதுக்கப்புறமா என்ன வேலை, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் ரெடி பண்ணி கிளப்பி விட வேண்டியதான். இங்கே வந்து சீக்கிரமாகவே பெருநாள் தொழுகை வச்சு விடுவாங்க. அதுக்கப்புறமா தான் நான் ரெடியானேன். நான் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போகல. ஏன்னா என்னோடய சின்ன பையனை வச்சுட்டு தொழ முடியாது. நான் தொழ ஆரம்பிக்கும் போது முன்னாடி வந்து உட்காந்துக்கிறோம், இல்லைனா பின்னாடி தோள்பட்டையில் ஏறி உட்காந்துக்கிறோம். அதனால தான் நான் வீட்லேயே நான் தொழுதுக்கிட்டேன். முக்கால்வாசி பெருநாள் வந்து நாங்கள் ஊரில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷம் போக முடியலை, ஒரு சில பல காரணங்களால். நாங்கள் போகாதனால அம்மா தங்கச்சி எல்லாருக்குமே ரொம்பவே வருத்தமாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருந்தேன். அவங்கள எதேதோ சொல்லி சமாதானப்படுத்தியாச்சு. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஸ்வீட்டுக்கு ஷீர் குருமா தாங்க செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்திருந்தது. பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நாங்களுமே சாப்பிட்டோம். இன்னொரு பக்கம் தால்ச்சா ரெடி பண்ணிவிட்டு வெளியே கொடுக்கறதுக்காக லேயர் பிரியாணி தாங்க செஞ்சுருந்தேன். சிக்கன் பீசஸ் மொத்தமாக எல்லாமே பெரிய பெரிய பீசஸாக தான் கட் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதில் வந்து சிக்கன் 65 போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் பார்த்துட்டு நான் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக ஈவினிங் 4 மணி போல் ஆயிடுச்சு. இந்த வருஷம் பெருநாளைக்கு ஊருக்கு போகலைன்னாலுமே நாங்கள் ஃபேமிலியோடு ரொம்ப சந்தோஷமாக தான் ஈத் பெருநாள் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஃபோட்டோஸ் கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.